ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயா லுகாஸ் வந்திருக்கோம். நான் சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன், அது இன்றைக்கி மெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. சார் மேடம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரி கிளம்பிட்டோம். நான் ஹஸ்பண்ட் விவான் 3 பேரும் கிளம்பிட்டோம். பட் உண்மையிலே சொல்கிறேங்க, நார்மலாக நம்ம கேஷ் கொடுத்து ஒரு ரெடியாக ஒரு கேஷ் கொடுத்து வாங்குறதை விட சீட்டு கட்டி வாங்குறதுல எவ்வளோ சேவ் பண்ணுறோம் தெரியுமா? நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு மாதம் 2000 ரூபாய் அப்படின்னா கூட சீட்டு கட்டி நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா செய்கூலி சேதாரம் கம்மி பண்ணுறாங்க. நம்ம அவங்க கடையில் சீட்டு கட்டுறதால எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் நான் சேவ் பண்ணேன். ஸோ நம்புவீங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருந்தது. ஸோ ஒரு 10 மாதம் நம்ம கஷ்டப்பட்டு மாதம் கட்டுற காசை வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சேமிப்பு கொடுக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம மாதம் சீட்டு கட்டி நகை வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் பர்ஸ்பெக்டிவ் என்ன நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேங்கிள் கடா மாதிரி வாங்கலான்னு தான் வந்தேன். எனக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh rupees சேவ் ஆச்சு. மாதம் 20,000 கட்டிட்டு வந்தேன். ஸோ 10 months கட்டினேன், 2 lakhs சேவ் ஆச்சு. ஸோ நான் வந்து சார் ஒரு 3 பவுண்டில் வந்து ஒரு கடா மாதிரி பெரிய பேங்கிள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே ரெகுலர் பேட்டர்ன் தான். சரி பெருசாக இது எதுவுமே பிடிக்கலன்னு நம்மளுக்கு வந்து இப்போது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலே இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்காத மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் வந்து அந்த கோல்ட் டச்சோட பார்த்தா வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குமா டிசைன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே மோஸ்ட்லி ஒரு 1 மணி நேரம் அலசி ஆரஞ்சதில் ஒரே ஒரு பேட்டர்ன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து நகை வாங்குறப்போ இது மாதிரி சீட்டு கட்டி வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை காயின்ஸ் சேவ் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கேஷ் கொடுத்து வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? நான் 3மே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து சீட்டு கட்டி நம்ம வாங்குறப்போ எவ்வளோ சேமிப்பாகுதுன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப வந்து வியப்பாகவும் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் வந்துச்சு. நான் வந்து காயின்ஸும் சேவ் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் அதில் செய்கூலி சேதாரம்லாம் நம்மளுக்கு போட்டு தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம சீட்டு கட்டி வாங்குறப்போ தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது வந்து எனக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஜுபைதா தான். ஜுபைதா இங்கே வந்து மாதம் அவங்க சீட் கட்டுவாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இங்கே கூப்பிட்டு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ 10 மாதம் பல்ல கடைச்சிட்டு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுறப்போ அது லாஸ்ட்டில் அதை வாங்குறப்போ தான் சந்தோஷம் இருக்குது. ஸோ வந்து இவர் தான் வந்து அங்கே எம்ப்ளாயி. அவர் வந்து நமக்கு நிறைய பேங்கிள்ஸ் காமிச்சார். பொறுமையாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸும் காமிச்சார். எனக்கு இந்த ஒரு பேங்கிள் தாங்க பிடிச்சிருக்கு. கடா டைப்பில் மேலே ஸ்க்ரூ மாதிரி வரும், ஓப்பன் கடா மாதிரி ரொம்ப அழகாக நல்லா வெயிட்டாக இருந்தது. ஸோ நான் ஒரு பேங்கிள் போட்டாலும் லுக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எனக்கு இதுதான் பிடிச்சது, இதுதான் ஃபைனல் பண்ணேன். நான் சொன்னாலே எனக்கு வந்து 2 lakh rupees நம்ம வந்து ஆல்ரெடி சேர்த்து வச்சுருந்தோம். நம்மளோட அந்த சீட்டு காசு இருக்குது. மேலே வந்து 74,000 ரூபாய் வந்து பில் வந்ததுங்க. ஸோ நம்ம வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் கழிச்சிட்டு அப்புறம் அதெல்லாம் கழிச்சிட்டு மினிமலாக நான் வந்து ஒரு 15,000 பே பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இது சொல்லுங்கள், இது வந்து நல்ல கிரேட் டீலாக இல்லையான்னு சொல்லுங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக நகை வாங்கிட்டுருக்கேன். அது எனக்கு ஃபஸ்ட் டைமாக எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு பேங்கிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதே ஃபைனல் பண்ணி வாங்கியாச்சு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி செய்கூலி சேதாரம் பற்றி தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயில் ப்ளாக் போடுறேன். ஏன்னா 18% வரையும் செய்கூலி வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. மேலே 1% நான் வாங்கின பேங்கில் 19% வேஸ்டேஜ் வருது. ஸோ அதுக்காக அவங்க ரொம்ப மினிமலாக தான் சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் விவான் குட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக கேக் சாப்பிட்டு இருக்காரு. இந்த சேர் பார்த்தீங்கன்னா லவ்லாப்போட ஹை சேருங்க. இது 4 விதமாக யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹை சேரை யூஸ் பண்ணலாம், பூஸ்ட் சேரை யூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா கீழே லோ சேரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு ரிமூவபிள் ஃபுட் ட்ரே கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் 2 சைஸில் நீங்கள் அழகாக வந்து அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் குழந்தைங்க வளர அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரிமூவபிள் ஃபுட் ட்ரே இருக்கிறதுனால அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஃபுட் ட்ரே இருக்கிறதுனால குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. விமான குட்டிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு விளையாடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நேற்று வந்து ஜோயா லுகாஸ் போயிட்டு வரப்போ எனக்கு வந்து நகை வாங்கின மாதிரி விவானுக்கு பிடிச்ச மாதிரி விவான் டாயும் வாங்கியாச்சு. இந்த டாய் சைல்ட்ஹுட் கிரேஸ் எனக்கு. இப்போ தான் வந்து என் பையன் மூலியமாக நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள் அப்போ ஒரு காயின் எடுமா, கை வைக்குமா? சரி ஒரு காயின் எடு. அங்கேருந்து கை மட்டும் வச்ச போதுமா? ஒரே ஒரு காயின் கூட, ஒன்றே ப்ளீஸ். நான் திருப்பி கொடுத்துட்றேன் உனக்கு, கொடு. மை உண்டு தான் இந்த காயினை. இது வந்து சேவிங் பேங்க் மாதிரி காயினை வந்து கீழே வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டி நகரில் தான் வாங்கினேன். ஒரு ஷாப்பில் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா பபிள்ஸ். போட்டியா? இது வந்து பேட்டரிலாம் கிடையாது. சைடில் வந்து கீ இருக்குல்ல, இந்த கீ மட்டும் கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும்.
கொடுத்தா வேலை செய்யும். ஸோ பேட்டரிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பண்ணு. அங்கேருந்து ஒரு காயின் எடுத்துக்கோ, அங்கேருந்து ஒரு காயின் எடுத்துக்கோ. வச்சுக்கோ, வச்சுட்டு இங்கே வை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு குக்கீஸ்க்கு. அந்த ஆர்டரை மேக் பண்ணி அதெல்லாம் கொரியர் பண்ண போகிறோம். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மக்கிட்ட கூட எல்லா குக்கீஸுமே 2 பாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிய ஆர்டர். ஸோ அதை எப்படி நான் பேக் பண்ணி நான் வந்து அவங்க அனுப்புகிறேன்றது பார்க்கலாம். நிறைய பேர் அக்கா குக்கீஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. ஐயோ டெய்லியுமே ஆர்டர் செஞ்சுருக்குங்க. ஒன் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்டர் ரொம்ப ஸ்பெஷலான ஆர்டருங்க. ஸோ இந்த ஆர்டரோட சேர்த்து மேடம் வந்து நம்ம ராஜ்குக் வேலை சில ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் வந்து ஒன்றா அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்கேன். மேடம் வந்து நம்ம மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் இருந்தால் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லா குக்கீஸுமே 2 பாக்ஸ் நமக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஹியூஜான ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் எவ்வளோ வந்து நம்மளுக்கு பல்கான ஆர்டர் கொடுத்துருக்கு மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மேடம் இந்த குக்கீஸ் எப்படி இருக்குது சாப்பிட்டு உங்களோட ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோ ரூபமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ குக்கீஸ் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வந்தவுடனே அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ராசஸ்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கீஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ மேடம் வந்து நம்மக்கிட்ட கூட எல்லா வெரைட்டிஸுமே 2 பாக்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கிங் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம உள்ளே வந்து எறும்பெலாம் போகாமல் என்ன தான் நமக்கு டைட்டாக முன்னாலும் டிரான்ஸ்லேட் அது இருந்துச்சுன்னா தெரியாது. அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம டேப் போட்டு சீல் பண்ண போகிறோம். குக்கீஸோடு சேர்த்து நம்மளோட கிஃப்ட்ஸும் நான் பேக் பண்ணியிருக்கேன். காணிப்பாக்கம் விநாயகர், அப்புறம் பார்த்திங்கன்னா சாய்பாபா பாக்ஸ், அப்புறம் ஜுவல் பாக்ஸ்னு சொல்லி கிஃப்ட்ஸும் பேக் பண்ணி அனுப்புகிறேன். நமக்கு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. 1500 நீ குக்கீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச 2 குக்கீஸ் எது வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நல்ல பீக்காக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஜுபைதா ஷாப்பில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மடியில் வச்சுட்டு மேலே குக்கீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நீட்டாக பேக் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட போகுதுன்றதுனால ரொம்ப பேக்கிங் வந்து பார்த்து நான் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணி அமைச்சேன். அண்ட் இந்த கொரியர் வந்து 2 நாளில் போய் ரீச் ஆகிடுச்சு. மேடமுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் என்னன்னா ரொம்ப நீட்டாக அதே மாதிரி சேஃபாக எல்லாம் வந்து சேர்ந்துருச்சுமா அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் அவங்கக்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தப்போ அவங்க கண்டிப்பாக நான் வீடியோ ரூபமாக உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு குக்கீஸ்க்கு எவ்வளோ வரவேற்பு கொடுப்பிக்கிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த குக்கீஸ் எல்லாமே 100% வெஜ் தாங்க. இதில் எக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வீட் பேஸ் தான் வந்து பண்ணுறோம். அண்ட் வயசானவங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. பிபி சுகர்லாம் இருக்கிறீங்களா அவங்கள கருப்பு கவுனி வெந்தயக்கீரைலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்ப கம்மியாக நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்காக ராயல் வீட் நட்ஸ், சாக்கோ சிப்ஸ்லாம் செஞ்சுட்ருக்கோம். எல்லா விதமான ஏஜ் குரூப்புக்கும் ஏற்ற மாதிரி தான் குக்கீஸ் செஞ்சுட்ருக்கோம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் ரோல் பண்ணுறோம். அதே மாதிரி வீட்டில் இருந்த மாவெல்லாம் அரைச்சி தான் பண்ணுறோம். எங்கேயுமே கடையில் வாங்குறது கிடையாது. கோதுமை மாவாக இருக்கட்டும், ராகி மாவாக இருக்கட்டும், சத்து மாவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு தான். ஸோ அந்தளவுக்கு ஹோம் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும் மறக்காமல் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகணுன்னு பார்த்துட்ருக்கேன். அண்ட் இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சது கண்டிப்பாக ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக தான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் நம்ம வந்து அதாவது யூஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம், மலேசியாவுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ரான்ஸுக்கு அனுப்ப போகிறோம். ரொம்ப வந்து அதுவும் இவ்வளோ பல்கான ஆர்டர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நான் கடல்கிட்ட வேணுது எல்லாமே ரொம்ப வந்து சேஃபாக போய் சேரணும் அப்படின்னால தான் அவ்வளோ பார்த்து நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சேஃபாக போய் சேர்ந்துருச்சுங்க. நான் சொன்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஆஃபர் இது. நீங்கள் வந்து 1500 rupees குக்கீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த 2 குக்கி வேணால் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் டிஸ்பிளே மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து அழகாக வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஸ்க்ரீன் மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம சேனல் பார்த்துட்டே வாங்க. சூப்பரான எக்ஸைட்டிங்கான விலாக்ஸ் வரப்போகுது, வீடியோஸ் வரப்போகுது. அது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, ஒரு விஷயத்தை பற்றி இப்போ கடைசியாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசிடலாமா? நெகட்டிவிட்டி, எந்த இடத்துல நெகட்டிவிட்டி இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபேமிலியில், அப்புறம் நெய்பர்ஹுட்டில், இல்லை நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம் அந்த இடத்துல கண்டிப்பாக நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. இந்த நெகட்டிவிட்டி கேரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாரம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி முதுகில் சுமையை வைக்கிறப்போ நம்மளுக்கு முதுகு வலி வருமோ அந்த மாதிரி இந்த நெகட்டிவிட்டி நீங்கள் கேரி பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் ப்ரொடக்டிவாக எதுவுமே யோசிக்க முடியாது. ஸோ எப்படிப்பட்ட நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு வந்து எது நல்லது, எது ப்ரொடக்டிவாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு லைஃபுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நெகட்டிவாக என்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒதுக்கி வச்சுருங்க. ஸோ ஒரு வழியே பேக் பண்ணியாச்சு. ஃப்ரான்ஸ் ஆர்டர் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்தது இல்லையா, நம்ம சென்னைக்குள்ளே, தமிழ்நாடுக்குள்ளே,
அது மாதிரி பெங்களூர் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்துலாம் வந்தது. ஸோ இந்த ஆர்டர்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ கொரியர் கொடுத்துரும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக நான் பிளான் பண்ண மாதிரி முடிஞ்சிருச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா குக்கீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1.25 வருஷம் ஆகுது இப்போது. அண்ட் எவ்ரி மந்த் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டேஸ்ட்டுக்காகவே திருப்பி ஆர்டர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அதை சொல்லவும் செய்கிறாங்க நம்ம கஸ்டமர்ஸ், உங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இன்னும் அதிகமாக வேறு என்ன வந்து நம்ம இன்புட் கொடுக்கலாம், அடுத்து எப்படி வந்து அதை இன்னும் வந்து மென்மேலும் வந்து நல்ல தரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் தான் நம்ம யோசிப்போம், தவிர்த்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மீண்டும் சந்திக்கிறேன்.